ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் இறங்கும் பார்த்தீங்கன்னா மண்டையூர் எம்சிசி ஸ்ரீலங்குளம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க. எம்சிசி 4 ஓவர் மேட்ச் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். வெங்கட் ஸ்டைக்கில் கார்த்தி முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் லோட்டாஸ் கம்ஃபர்டபுளாக ஆடலைங்க. பட் போட்ட பவருக்காக ஆளே இல்லாத பக்கம் பேருக்கு பவுண்டரி விடாமலும் தடுத்திருக்காரு ஃபீல்டர். 3 ரன் ஓடி இருக்கிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காமராஜ் ஆன் ஸ்டைக். செகண்ட் பால் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து தட்டி விட்டாரு, கிளான்ஸ் பண்ணி விட்டாருன்னு சொல்லலாம். 2 ஸ்டால் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருக்க 1 ரன் மட்டும். தேர்ட் பால் ஸ்டம்ப் லைன் மேலே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகியிருக்கு. டாட் பால். 4-1 லோட்டாஸ் பால் பர்ஃபெக்ட் டைமிங்கில் வெளில அமைச்சிருக்காரு. போன பால் லோட்டாஸ் பால் அவுட் சைட் ஆஃப்ல நல்லா விலகி இருந்துச்சு, அந்த பால் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த பால் பாடி லைனுக்கு வரவும் லோட்டாஸை வெளில அமைச்சிட்டாரு. 2 more ரிமைனிங் நல்லா விலக்கி போட்டாருங்க, பட் எடுக்க முடியல. 1 ரன் எடுக்கிறாங்க. 1 more ரிமைனிங் முதல் ஓவரில் டவுன் த விக்கெட் போனார். பிச்சை ஷார்ட்டாக வச்சார், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். முதல் ஓவர் முடிவில் 11 ரன், நோ விக்கெட் இது வரைக்கும் ஸ்ரீலங்குளம். செகண்ட் ஓவர் பாரதி. ஃபர்ஸ்ட் பால் நகர்ந்து போயிருக்காரு பேட்ஸ்மேன். மூவ்மெண்ட் இருந்திருக்கு, நல்ல யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஏறிடுச்சுங்க, டாப் பேஜ் மேலே ஏறிடுச்சு, சேஃபாக வேற லேண்ட் ஆயிடுச்சு. தேர்ட் பால் காமராஜான் ஸ்டைக் புல்ட் அவே நைஸ்லி. கண்ட்ரோல்டா புல் பண்ணாரு, அங்க கண்ட்ரோல்ல ஃபீல்டிங்கும் பார்த்திருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலுமே யோசிச்சு ஓடுறாங்க. வெச்சடிச்சா விக்கெட். எஸ் ஃபிங்கர் கான் அப் அண்ட் தேர் கம்ஸ் தி பிரேக் த்ரூ. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க, தடுத்து கொடுத்து கரெக்டான த்ரோவையும் அடிச்சு விக்கெட் கீப்பர் கணேசன் பிடிச்சி அடிக்க முதல் பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. அஜித் ஸ்டிக்ல போன பால் வைடு, ரீபந்த பால் அடிச்சாரு, பட் கைக்கு போக தான் அதிகபட்ச வாய்ப்பா இருந்துச்சு. ஃபிளாட் பேட்டிங், பிக் விக்கெட்ல பிக் விக்கெட். ஸ்ட்ரோக் மேக்கர் அஜித் ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் போடுவார்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா கன்வென்ஷனல் ஷாட்டு, டிரைவ் அது மாதிரி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். வெங்கட்டுக்கு ஸ்ட்ரைக் மாற்றுவார்னு எதிர்பார்த்தேன். அவரும் ஹிட்டிங் மோட்ல தான் வந்திருக்காரு. டாமினேட்டிங் மோட்ல வந்தவரை ஆட்டமிழக்க செஞ்சிருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பாரதி. இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து அண்டர்லே போச்சுங்க. ஃபிளாட் பேட்டிங் தான் இவரும் போனாரு, ரொம்ப டீப்ல இருந்து ஆட பார்த்தாரு. ஒன்லி 1 more ரிமைனிங் இந்த ஓவரில். ஃபுல்லா உள்ள வந்திருக்காரு, மேலே ஏறி இருக்குன்னா கையில் விழுகதான் அதிக வச்ச வாய்ப்பு. விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவர் கையில் விழுந்து போச்சு. 2 ஓவர் முடிவில் 14 ஸ்கோர், 3 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். அடுத்த ஓவர் போட தர்மேஷ். செகண்ட் ஓவர் போட்ட ரோஹித் பாரதி எக்கனாமிக்கலாக போட்டு போயிட்டாரு. அதில் 2 விக்கெட் வேற, ஒரு ரன் அவுட். அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால், கம்ஃபர்டபுள் புல்லுன்னு சொல்லலாம். பட் ஃபுல் பிளடர் ஃபுல் ஷாட் கிடையாது, அது டீப்புக்கு போயிருக்கு. டபுள் ரன். செகண்ட் பால் ஃபுல்லா உள்ள வந்திருக்காரு, அந்த பந்துக்கு ரெடியா நின்னாருங்க. நல்ல டைமிங், ப்ரிசஸ் டைமிங் அண்ட் பவர். கண்டிப்பா வெளில போயிருக்கீங்க வெங்கட் கையிலேருந்து. தேர்ட் பால் சீக்கி ஷாட், ஃபீல்டர் இல்லாத பக்கம் டபுள் எடுக்கிறாங்க. த்ரீ மோர் ரிமைனிங். பிட்ச் அப் டெலிவரி, பேட்டு கடியிலேயே போட்டாங்க. ஓடுறதும் கஷ்டம், அங்கே ஃபீல்டிங் பார்க்கறதும் கஷ்டம்னு சொல்லும் போது ஒருத்தன் மிஸ் ஃபீல்ட் பண்ணாலுமே முக்கில் பின்னாடி பேக்கப்புக்கு கரெக்டாக வந்தார். போன பால் 2 ஓடி இருந்தாங்க. 2 more ரிமைனிங் இந்த ஓவரில். பிக் ஷாட் ஸ்விங் பண்ணதுக்காக 1 bounce பவுண்டரியாக இருக்கும். நோ மேன்ஸ் லேண்டில் 1 bounce பவுண்டரியை பார்க்க முடியுது. வெங்கட் ஆன் ஃபயர்னு சொல்லலாம். 1 more ரிமைனிங் ஓவரில். ஆஃப் சைடில் வித்து ஸ்லோவாகிடுச்சுங்க பந்து. 2 ரன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ஸ்கோர், 3 விக்கெட் விட்டுருக்காங்க உசிலங்குளம் இது வரைக்கும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் உசிலங்குளம் கார்த்தி. முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ரோஹித் பாரதி, அவருக்கான செகண்ட் ஓவர். அவர் போட்ட முதல் ஓவர் எக்கனாமிக்கல் அண்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து அவுட் சைடு ஆஃபில் ஏறி போச்சு பேட்டில். ரொம்ப க்ளோஸ் ஆனார், கட்டு. அந்த 1 ரன் கிடச்சிருச்சுங்க. வெங்கட் ஆன் ஸ்டேக். இப்போ செகண்ட் பால் வித்து கொடுத்துருக்காங்க, சரியான கேப்பு, ஃபாஸ்ட்டாக வேற போயிட்டு இருக்கு. இந்த பால் பவுண்டியாக தான் இருக்குங்க. மேட்டில் ஏறினாலும் தடுத்துருக்காங்க. 2 ஓடி இருக்காங்க. நல்லா பவுண்டரின்னு நினச்சேன், பிகாஸ் அந்த பந்து வந்தீங்கன்னா வெண்ட் லைக் ட்ரேசர் புல்லட்டுங்க.
வெங்கட் ஆன் ஸ்ட்ரைக். அவுட் சைட் ஆஃப்ல ஏந்தி விட்டாரு, கைக்கு போக வாய்ப்புங்க. கேட்சை பிடிச்சிருக்காங்க, பெரிய விக்கெட், மேசிவ் விக்கெட்டு, மேசிவ் மொமெண்டா இருக்கும். 3வது விக்கெட் ரோஹித் பாரதி. எத்தனை 3 விக்கெட் ஹால் நம்ம சேனல்ல பார்க்க முடியுது. நியூ பேட்ஸ்மேன் குணால் ஸ்ட்ரைக்ல 3 more ரிமைனிங். நகர்ந்திருக்காங்க, நல்லா நகர்ந்திருக்காங்க பேட்ஸ்மேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேற ஆகிருக்கு. லாஸ்ட் 2 more முதல் இன்னிங்ஸ்ல ஷாட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட்ல பாட்டம் முட்டு மொரட்டு ஹிட் அவுட் ஆஃப் த ஃபென்ஸ். அங்க 6 ரன். செகண்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. இவரும் இம்பாக்ட் கொடுக்குறாரு, இன்ஸ்டன்ட் இம்பாக்ட் வந்த உடனே. முக்கியமான பந்து முதல் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஒன். ஃபிளாட் பேட்டிங், மசில் பவர். ஓய்யோ வாட ஹிட்டுங்க, வாட வே டு எண்ட் முதல் இன்னிங்ஸ்னு குணால் இங்க 2 ஆரப்பதி கொண்டு போயிருக்காரு. எம்சிசிக்கு டார்கெட் 24 பந்தில் 48 ரன். ஸ்ட்ரைக்கில் ரோஹித் பாரதி, நான் செகண்ட்ஸில் தர்மேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லெஃப்ட் ஆம் கீர்த்தி. முதல் ஓவர் போடுற கீர்த்தி. முதல் பால் வைடு, முதல் பால் ட்ரீ. உள்ளே வந்தாங்க, நல்லா மிடில் பண்ணார், நல்ல டைமிங் கிடச்சிருக்கு. தரையோட போயிருக்கு. ஓடுறேன். செகண்ட் பால் மேட்ச் நல்ல டர்ன் எடுத்திருக்குங்க, கரெக்டான லைன்லேருந்து போட்டார், நல்ல டர்ன் கிடச்சிருக்கு. தேர்ட் பால் கீர்த்தி டு தர்மேஷ், சரியா அப்பலங்க, தரையோட போயிருக்கு. பவர் போர்டை பார்த்தாரு, 1 ஹேண்டில் விட்டார். புல்லட் த்ரோ, நிஜமாலே புல்லட் த்ரோ. க்ளோஸாக ஓடி இருக்காங்க 2 ரன். நல்ல டர்ன் எடுத்திருக்கு, ஸ்டம்ப் லைன்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு டர்ன் ஆயிருக்கு. இந்த வந்து தர்மேஷ் ஆன் ஸ்ட்ரைக், நேராக உள்ளே வந்தார். ஒரு பால் பிச் போன்றாரு, இன்னொரு பால் ஸ்ட்ரைட்டாகவே யார்க்கருக்கு வராரு. ஒரு பால் கட்டர் போகிறாரு, வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருக்காரு கீர்த்தி. பாரதி ஆன் ஸ்ட்ரைக், 1 more ரிமைனிங். முதல் ஓவரில் வெயிட் பண்ணி ஃப்ளாட் பேட்டிங்க்கு போனார். டிஸ்டன்ஸ் இருக்காங்கிறது தான் கேள்வி, கைக்கு போயிருக்குங்க. முக்கியமான பிரேக் த்ரூ முதல் ஓவரோட கடைசி பந்தில் கிடச்சிருக்கு. ஸோ காமராஜ் கேட்ச் பிடிக்க ரோஹித் பாரதி ஆட்டமிழந்து வெளியே. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. 1 விக்கெட் விட்டுருக்காங்க மண்டையோ. செகண்ட் ஓவர் போட தேவா. ஓவரோட முதல் பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பேஸ் ஆன் டார்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. செகண்ட் பால் ஓவரில் யார்கரா வந்திருக்காருங்க, பேட்டு கடையிலேயே யார்கர். 1 ரன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கணேசன். போன பால் வைடு, ரீபால். பால் ஃபுல்லர் பந்தா வந்தார், இன்சைட் எட்ஜ் ஆச்சு. போன பால் சிங்கிள் ஓடிந்தாங்க. தர்மேஷ் ஆன் ஸ்ட்ரைக், யார்கருங்க, ரொம்ப க்ளோஸான காலாக இருக்கும். ஈரம் பட செம வெயிட் ஆகுது அந்த பந்து. ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பிடிக்க முடியும். I think 2 more ரிமைனிங் இந்த ஓவரில். ஷாட் வெல் பிளேடு, ஃபீல்டருக்கு வாய்ப்பே இல்லை. 1 bounce பவுண்டரி கொடுத்துருக்காங்க. அங்கே நல்ல ஒய்டாக வச்சுருக்காங்க. காமராஜ் அங்கல் ஒய்டிஷ் லாங்கான இருந்தார். ஓவரோட கடைசி பந்து கேட்டதுக்கு போட்டார், கேட்டபடி விலக்கி போட்டார். சுத்திருச்சு பந்து, சுத்த விட்டுருக்காங்க தேவாவை. 1 ரன் எடுத்திருக்காங்க. ஓவர் முடியுது, 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். எம்சிசி தேர்ட் ஓவர் போகிறதுக்கு சீனி வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் போட்ட முதல் பால் வைடு, பையில் சிங்கிள் ஓடிந்தாங்க. கணேசன் ஆன் ஸ்ட்ரைக், முதல் பால் ரீ. ஐயோ ஆங்கிள் அவே பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்கு. பெருசாக எம்பவேல பாருங்கள் இந்த வந்து. செகண்ட் பால் ஸ்டம்ப் லைனில் ஸ்டெம்ஸை தட்டிடுச்சு, ரேட்டில் பண்ணிடுச்சு. நல்லா அடிச்சு வச்சு இந்த ஸ்டெம்ஸ் தட்டிட்டு போயிருக்கு பாருங்க, ஆஃப் ஸ்டெம்ஸை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலா. போன பால் பவுன்ஸ் வைடு, ரீபால். இந்த பால் லேட்டாக பட்டுச்சு, தரையோட போயிருக்கு. சில பால் 80, சில பால் 80 மாட்டேது. இப்போ மலைக்கு அப்புறமா பாடி அட்டாக் விழுந்துச்சுங்க. லெக் பையில் சிங்கிள் மாற்றுறாங்க. 2 more ரிமைனிங். ஸ்டிக் லைன் மேலே, ஸ்டிக்கு மேலே இந்த பந்தும் எம்பலை, கரெக்டான லென்த்தில் வைக்கிறாரு. 1 more ரிமைனிங் இந்த ஓவரில். ஸ்டெப் டவுன் பண்ணுறாரு, லோட்டாஸாக பிடிச்சாரு. கேப்பு சிங்கிளோட வச்சுக்கிறாங்களான்னு பார்த்தா சிங்கிளுக்கு மேலே வாய்ப்பு இல்லை, பட் ஓடுறாங்க. ஓய்யோ த்ரோ விலகி இருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 3 ஓவர் முடிவில். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க எம்சிசி. மேட்சோட லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சூர்யா வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 28 டிஃபெண்ட் பண்ணணும். ஓவர்டேக்கில் இந்த ஃபஸ்ட் பால் தர்மேஷ் ஆன் ஸ்ட்ரைக். குத்துனதுக்கப்புறமா லெக்கர் ஆட்டம் வெளில திரும்பி இருக்கு பந்து. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காட்டுறாங்க, நான் ஸ்ட்ரைக்கிறோம். செகண்ட் பால் ஃபுல்லாக உள்ளே வந்தார்.
ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கமிட்டாக அடிக்க வேண்டிய ஷாட்டாக இருந்துச்சு. பட் ஃபாஸ்ட்டாக வந்ததுனால கனெக்ட் பண்ண முடியல. தட் பால் ஆஃப் த ஓவர் லேட்டாக பட்டுச்சுங்க. லெக்காட்ரு ஆட்டம் போட்டார். லாங் ஆஃபில் ஒரு ரன். 3 more ஆன் மேட்ச்சில் 3 more நின்றுச்சிங்க. 3 more ரிமைனிங் இந்த மேட்ச்சில். பால் ஆன் ஸ்ட்ரைக் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எதிர்பார்த்த இடத்துல பாலில் வந்து லாஸ்ட் மூவ் இறங்கி போய் ஆட பார்க்குறாரு. சேம் டெலிவரி போட்டுக்காரு. பேக் ஆஃப் லென்த் கரெக்டாக வைக்கிறாரு. 1 more ரிமைனிங். ஃபஸ்ட் செமி மேட்ச்சில் தரையோட டிரைவுக்கு போனாங்க. ஆன் டிரைவுக்கு போனாங்க. டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் செமியை வின் பண்ணி ஃபஸ்ட் டீமாக ஃபைனலுக்கு என்ட்ரு ஆகிறாங்க உசிலங்குளம்.